ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய அருண். இங்கிலீஷ் பழகலாம் சேனல் மூலியமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு வீடியோ. எதுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்றேன்னா, இந்த ஒரு வீடியோல தான் ஸ்டார்ட்டிங்கில ஆரம்பத்தில இங்கிலீஷ் பேசணும்னு ஆர்வம் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ ரொம்பவே கை கொடுக்கும். ஏன்னா, சின்ன வார்த்தைகள், அதாவது நம்ம டெய்லி பேசக்கூடிய வார்த்தைகள்ல சின்ன வார்த்தைகள வந்து நம்ம எப்படி கமாண்ட் பண்ணணும் அண்ட் எப்படி வந்து ஒருத்தவங்கள்ட்ட கொஷின் கேட்கணும். அண்ட் கொஷின் கேட்டோம்னா எப்படி ஆன்சர் பண்ணணும். அண்ட் நார்மலா நம்ம டெய்லி செய்யக்கூடிய டெய்லி பழக்கவழக்கங்கள எப்படி பேசணும். இது எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. Light, camera, action! Another one. அந்த வீடியோட எண்டில் நான் ஒரு சின்ன டிப்ஸும் சொல்லியிருக்கேன். அந்த ஒரு விஷயத்தையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிங்கன்னா 100% உங்களுக்கு இங்கிலீஷ் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாகவே ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம டெய்லி பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி, இப்போ நம்ம காலையில் எழுந்திரிக்கணும் இல்லையா? ஸோ டெய்லி பண்ணக்கூடிய தினசரி பழக்க வழக்கங்களை நீங்கள் இங்கிலீஷில் என்ன வரும், என்ன அதுக்கான வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. சப்போஸ் அந்த ஒரு 2 அல்லது 3 வாக்கியங்களாக ஒரு கமாண்ட் பேசுகிறது எப்படி அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் தமிழ் மீனிங் என்ன, அதுக்கான இங்கிலீஷ் அர்த்தம் என்ன, எப்படி பேசணும் அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் நீங்கள் மறந்துடாமல் மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி மட்டும் சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த ஒரு வாக்கியங்களை நான் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போது உங்களோட மனோபாவம், மனநிலை, உங்கள் இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கிறதுனால தான் இந்த ஒரு வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் கண்டினியூவாக பார்த்துட்ருக்கீங்க. நம்மளோட சேனலும் ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டுருங்க. ஸோ நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை மோட்டிவேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கான ஒரு ஆர்வத்தையும் உங்களை க்ரியேட் பண்ணணும். அப்படி உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் இந்த ஒரு சேனலில் நீங்கள் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு பிகினிங்கில் நம்ம ஒரு விஷயத்த காலையில் எழுந்திரிக்கும் பொழுது நம்ம ஒரு விஷயம், சரிங்களா? இப்போது வேக் அப். நெக்ஸ்ட்டு நம்ம எழுந்து நம்ம பண்ணக்கூடிய டெய்லி ஹேபிட்ஸில் ஃபஸ்ட்டு ப்ரஷ் பண்ணுறதுக்கு ப்ரஷிங். இப்போது நம்ம மார்னிங் எழுந்து ப்ரஷ் பண்ணுவோம். ஸோ ப்ரஷிங், பாத்திங், ஈட்டிங், கோயிங் டு ஸ்கூல். இது மாதிரி சின்ன வாக்கியங்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் எங்கேருந்து உங்களுக்கு வரும்னா, இது மாதிரி சின்ன வாக்கியங்கள் என்ன, அதாவது இப்போ நான் சொன்னக்கூடிய இந்த வேர்டு இருக்குல்ல, வேர்டு அப்படியே சென்டென்ஸாக மாற்றுங்க. இப்போ வேக்கப்புன்னு சொன்னேன் இல்லையா, ஐ வேக் அப் அட் 6 o'clock, அவ்வளோதான் சென்டென்ஸ். இங்கிலீஷில் நீங்கள் பேசுகிறதுக்கு தகுதியாகிட்டீங்க, ரெடி ஆகிட்டீங்க. யூ ஆர் ரெடி டு ஸ்பீக் இங்கிலீஷ். அதாவது இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து ஒரு மொழி தான், ஒரு மொழி தான். அந்த மொழியை கற்றுக்கிட்டோன்னா நம்மளுக்கு இப்போ சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ரெஸ்பெக்ட்லேருந்து எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஃபெமிலியராக கிடைக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கே தெரியும். ஆங்கிலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது, பிரதானமாக இருக்கிறதுனால. ஸோ அந்த ஒரு விஷயத்த நீங்கள் வாக்கியங்களாக உருவாக்குறதுக்கு இப்படி தான் உருவாக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஐ வேக் அப் அட் 6 o'clock. இப்போ அடுத்ததாக நான் சொன்னேன் ப்ரஷிங், சரிங்களா? ஐ ப்ரஷ் அட் 6:30. அட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி, அட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக சின்னதாக ஒரு ப்ரிப்போசிஷன். அந்த ப்ரிப்போஷனை வந்து ஒரு பர்டிகுலர் டைமுக்கு நான் மென்ஷன் பண்ணணும், பர்டிகுலர் பிளேஸுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன், அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா? ஸோ வேக் அப் அட் 6 o'clock. ஐ ப்ரஷ் அட் 6:30. இப்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தோன்றலாம், அருண் இதில் வந்து ப்ரஷ்ஷிங்னு நான் சொல்லலாமா, ஐஎன்ஜி யூஸ் பண்ணி நான் சொல்லலாமா, இப்போ ஐஎன்ஜி இல்லாமல் நான் பேசலாமா அப்படிங்கிற உங்களுக்கு சில சந்தேகங்கள், டவுட்ஸ் டெஃபினட்டாக உங்களுக்கு வரும். ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த வாக்கியங்களை கோர்வையாக ஒரு சிம்பிளாக ரொம்ப எளிமையாக பேசுகிறது எப்படிங்கிற சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஐஎன்ஜி சைடு வரேன். அதுவும் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஸோ இது பிகினிங்கில் இருக்கவங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆரம்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப எலிமெண்ட்ரி ஸ்டார்டிங்கில் நான் இங்கிலீஷ் பேசணும் வரும். இதுக்கு வந்து நான் வந்து சென்டென்ஸை மேக் பண்ணுறது எப்படி, நான் டெய்லி ஹேபிட்ஸ்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க இந்த ஒரு வீடியோவோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் பேசிடுவீங்க, கான்ஃபிடென்ட், அதுக்கு நான் கேரண்டி. ஓகேங்களா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம ப்ரஷிங், அடுத்தது பாத்திங். ஐ பாத் அட் 7 o'clock. ஐ பாத் அட் 7 o'clock. எல்லாமே நம்ம பண்ணக்கூடிய டெய்லி ஹேபிட்ஸில் இதை நான் ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணேன். அதாவது ஒரு வேர்டு இருந்தது, அந்த வேர்டை நான் ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, இப்போது நீங்கள் சாப்பிட்றீங்க. ஐ ஈட் அட் 7:30. ஐ ஈட் அட் 7:30. அதாவது நான் சாப்பிட்றேன், எப்போ சாப்பிட்றேன்னா 7:30 மணிக்கு நான் சாப்பிடுவேன், சரிங்களா?
ஐ கோ டு ஸ்கூல் அட் 8 o'clock. அதாவது பள்ளிக்கு போகிறேன். சரிங்களா? கோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டால் அந்த வார்த்தைக்கு நான் ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணுறேன். ஐ கோ டு ஸ்கூல் அட் 8 o'clock. இப்போது இந்த வாக்கியங்கள் எல்லாமே நிகழ்காலம்னு சொல்கிறேன். அதாவது என்னென்னா ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ்னால் நிகழ்காலம். நிகழ்கால வாக்கியங்களை நம்ம பேசும்பொழுது இது மாதிரி சிம்பிளாக எளிமையாக பேசிட்டு போயிடலாம். இப்போ இந்த வாக்கியத்தை நான் மேக் பண்ணுறப்போ ஒருத்தவங்க உங்கள்கிட்ட கொஷினாக கேட்குறாங்க, ஒரு கேள்வியாக கேட்குறாங்க. இப்போது நம்ம இங்கிலீஷில் ரொம்ப அட்மோஸ்ட் எதுக்காக நம்ம இங்கிலீஷ் கற்றுக்குறோம், ஏன் வந்து இங்கிலீஷ் முக்கியம், இப்போ இருக்கக்கூடிய சொசைட்டியில் இங்கிலீஷ் பேசுகிறத வந்து எந்த இடத்த வந்து ரொம்ப மென்ஷன் பண்ணுறாங்க, எந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கான்வர்சேஷன், உரையாடல். இப்போ கான்வர்சேஷனில் இப்போது நம்ம சொல்லக்கூடிய பதிலில் இருந்து கேள்வியாக எடுப்போம். இப்போது லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஒரு கேள்வி ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னா அந்த கேள்வியை வச்சே நீங்கள் ஆன்சர் மேக் பண்ணிடலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஒரு வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ நம்மளோட சேனலில் தான் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஒருத்தவங்க கொஷினாக இப்போ நம்ம ஆன்சர்லேருந்து கொஷின் எடுப்போமே. இப்போது ஐ வேக் அப் அட் 6 o'clock. இப்போது ஐ வேக் அப் அட் 6 o'clock அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் கொஷினாக ஒருத்தவங்க கேட்குறாங்க. எத்தனை மணிக்கு நீ ஏந்திருப்ப, எத்தனை மணிக்கு, அட் வாட் டைம், அட் வாட் டைம் டு யூ வேக் அப், அட் வாட் டைம். இப்போது இவ்வளோ தூரம் கொஷின் கேட்குறத விட வாட் டைம் டு யூ வேக் அப், வாட் டைம் டு யூ வேக் அப் அப்படின்னும் சிம்பிளாக கேட்கலாம். அதே கொஷினை நம்ம பதிலாக சொல்கிறப்ப தான் ஐ வேக் அப் அட் 6 o'clock. இப்போ வாட் டைம் டு யூ டேக் யுவர் பிரேக்ஃபாஸ்ட், வாட் டைம் டு யூ டேக் யுவர் பிரேக்ஃபாஸ்ட், காலை உணவை எத்தனை மணிக்கு நீ எடுத்துக்குவ. ஐ டேக் மை பிரேக்ஃபாஸ்ட் அட் 7:30. இல்லைனா அந்த கொஷின்லேருந்து இல்லாமல் நான் சாப்பிட்றது எப்போன்னா 7:30 மணிக்கு நான் சாப்பிடுவேன். ஐ ஈட் அட் 7:30. இது மாதிரி ரொம்ப எளிமையாக கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கான்வர்சேஷன். டெய்லி ஹேபிட்ஸில், டெய்லி ஆக்டிவிட்டீஸில், டெய்லி பண்ணக்கூடிய நம்ம ஒவ்வொரு விஷயங்கள்லையும் முதல்ல நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறது நம்மளுடைய ஒரு அந்த ஒரு வேர்டில் தான். அதாவது என்ன செயல் செய்கிறோம், என்ன ஆக்ஷன் பண்ணுறோம், அந்த ஆக்ஷனை எப்படி சென்டென்ஸாக மாற்றுறது. அது ரொம்ப சிம்பிளாக எளிமையாக நம்மளுடைய பேசிக் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அதை வச்சு எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போது நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறது என்னென்னா, இப்போ கேள்வி வாக்கியங்கள் உங்களுக்கு புரியுது. ஒரு விஷயத்த பதில் வாக்கியம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு அந்த தயக்கம் இல்லை. தயக்கம் எங்கே உங்களுக்கு தடைப்பட்டு போகும், அதாவது பயம், பதட்டம் இதெல்லாம் ஒரு தடையாக தானே நீங்கள் நினைக்கிறீங்க. அதெல்லாம் எங்கே விளக்கப்படும், எங்கே வந்து நீங்கள் வந்து தள்ளி வைப்பீங்கன்னா, ஒன்லி த்ரூ யுவர் ப்ராக்டிஸ். நீங்கள் பழக்கம் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது ஒரு பழக்கமாக மாறிடும். அது உங்களுடைய டெய்லி ஹேபிட்டாகவே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ அப்போதைக்கு நீங்கள் பேசும்போது அந்த பயம், பதட்டம், தயக்கம் எதுவுமே இருக்காது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதை மைண்டில் மட்டும் வச்சுங்க, நல்லா தெளிவாக வச்சுங்க. என்னென்னா உங்களுடைய வாக்கியங்களை தெளிவாக பேசுகிறதுக்கு உங்களோட டெய்லி ஹேபிட்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வேர்டை எடுத்து அந்த வேர்டை சென்டென்ஸாக மாற்றுறது சிம்பிள். இப்போ நான் சொன்ன மாதிரி ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், புரியுதுங்களா? ஸோ கேள்வி கேட்குறத வச்சு அதுக்கான பதில் சொல்லணும். கேள்வியில் என்ன வர்பு வந்திருக்கோ, அதாவது நம்ம செய்யக்கூடிய டெய்லி ஆக்டிவிட்டீஸில் என்ன கொஷின் கேட்கலாம்னா அந்த கொஷினுக்கு நீங்கள் ஈஸியாக பதில் சொல்லிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நெக்ஸ்ட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐஎன்ஜி வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது வரும். ஐஎன்ஜி வச்சு எனக்கு தெரியல, ஐஎன்ஜி யூஸ் பண்ணால் என்ன, அதுக்கான மீனிங் என்ன, ஸோ ஐஎன்ஜி வச்சு பேசினா ஈஸியாக இருக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, எஸ், ஐஎன்ஜி வச்சு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு விஷயம் நடந்து கொண்டு இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நான் நடந்துகிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஐ ஆம் வாக்கிங். இப்போ நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்து ரன்னிங் ஓடிட்டுருக்கிறேன், நான் வந்து இப்போ வந்து ஜம்ப் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இதெல்லாமே இப்போ நடந்துகிட்ருக்கு. இப்போ நான் படிச்சிட்ருக்கிறேன், இப்போ நான் எழுதிட்டுருக்கிறேன்.
இப்போ நான் பேசிகிட்ருக்கிறேன். இப்போ நீங்கள் கவனிச்சிட்ருக்கீங்க. இப்போ நடந்துட்டுருக்கு. இப்போ நடந்துட்டுருக்க விஷயத்த தான் நான் வந்து ஐஎன்ஜி யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக, ரொம்ப தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஐஎன்ஜி யூஸ் பண்ணி பேசணுன்னா கன்டினியூஸ் டென்ஸ். கன்டினியூஸாக நடந்துட்டுருக்கு. கன்டினியூஸாக நடந்துட்டுருக்க தான் கன்டினியூஸ் டென்ஸ்னு சொல்கிறேன். இப்போது அதில் ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும் பண்ணணும். என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஐக்கு பக்கத்தில் டைரெக்டாக நீங்கள் செய்யக்கூடிய செயலை நீங்கள் ஆட் பண்ணீங்க. சிம்பிளாக பேசுங்க, சிம்பிளாக ப்ரெசன்ட் டென்ஸ் பேசுகிறப்போ அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஐ வேக் அப், ஐ ப்ரஷ், ஐ ஈட், ஐ கோ அப்படின்னு சொல்லி. இப்போது அதுக்கு நடுவில் ஆம் மட்டும் சேர்த்துங்களேன். ஆம், ஐக்கு பக்கத்தில் ஆம் மட்டும் சேர்த்துங்களேன். ஆம் சேர்த்தா சென்டென்ஸ் அதோட அந்த ஆக்ஷன் நம்ம செய்யக்கூடிய செயலுக்கு பக்கத்தில் ஒரு ஐஎன்ஜி ஆட் பண்ணுங்களேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ரொம்ப ரொம்ப எளிமையாக, ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஐ ஆம் வேக்கிங் அப் அட் 6 o'clock. I am brushing at 6:30. I am eating at 7:30. ஸோ இது மாதிரி ஐ ஆம் அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு பக்கத்தில் செயல் ஆக்ஷனுக்கு பக்கத்தில் ஐஎன்ஜி யூஸ் பண்ணி கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்போது அருண், ஆல்ரெடி நான் டெய்லி பண்ணக்கூடிய ஹேபிட்ஸை நான் வந்து ஐஎன்ஜியில் சொல்லாமா? எஸ், டெய்லி அது நடந்துட்டு தானே இருக்குது. டெய்லி அந்த டைமில் தானே வேக்கப் பண்ணுறீங்க, டெய்லி அந்த டைமில் தானே ப்ரஷ் பண்ணுறீங்க, டெய்லி அந்த டைமில் தானே சாப்பிட்றீங்க. ஸோ இந்த டைம் எல்லாமே உங்களுக்கு கன்சிஸ்டன்சியாக கண்டினியூவாக வந்துட்டுருக்கறதுனால நீங்கள் அதை கண்டினியூஸாக நீங்கள் சொல்லலாம். கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லலாம், தப்பு கிடையாது. அருண், இதை சிம்பிளாக ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே நான் சொல்லலாமா? தாராளமாக சொல்லலாம், தவறு இல்லை. சரிங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, சிம்பிளாக உங்களுக்கு ஒரு டிப்ஸு. அதாவது நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத விட நம்ம எந்த அளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதுதான் மேட்ரு, அதுதான் விஷயம். சிம்பிள் சீக்ரெட் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். என்ன பேசுகிறோங்கிறத விட எப்படி நம்ம கான்ஃபிடெண்ட்டாக பேசணும். அதாவது தப்பாக பேசுங்க, தாராளமாக தப்பாக பேசுங்க. மிஸ்டேக் பண்ண தான் கரெக்டாகும், கரெக்ஷன் வரும். அதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. அதை தெளிவாக வச்சுக்கிட்டு நீங்கள் மூவ் பண்ணுங்கள். எவ்ரிதிங் இஸ் ஃபைன், எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ மைண்டில் வச்சுங்க, வீக்லியாக அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சின்ன டிப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப். என்னென்னா, எஸ், வீடியோவோட எண்டில் நான் அதை சொல்லணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? என்னென்னா, இங்கிலீஷில் நீங்கள் பேசக்கூடிய வாக்கியங்களை தாண்டி, நீங்கள் சொல்லக்கூடிய வேர்ப் ஆக்ஷன்ஸை தாண்டி, நீங்கள் பேசக்கூடிய மனநிலை ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். டு பி வெரி கான்ஃபிடென்ட். ஓகே, தப்பு பண்ணாலும் பரவாயில்லடா, நெக்ஸ்ட்டு தடவை திருத்திக்கலாம், அடுத்த தடவை திருத்திக்கலாம். தவறுகள் பழக 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 தவறுகளாக நம்ம ஒவ்வொரு படியாக மேலே போகிறோம். அடுத்தடுத்த லெவலாக நம்ம ஹையர் லெவல் தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரகிள்ஸ்லையும் ஒவ்வொரு படிக்கட்டும் நம்மளுக்கு வந்து மிஸ்டேக் தான் அப்படின்னு தோணுச்சுன்னா, அந்த படிக்கட்டு அடுத்தடுத்த உயர்வுக்கான படிக்கட்டு தான் நீங்கள் நம்பினீங்கன்னா 100% ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஒர்க் அவுட் ஆனுச்சுன்னா நீங்கள் இங்கிலீஷில் கான்ஃபிடெண்ட்டாக பேசுவீங்க. உங்கள் லைஃப் ஸ்டைலே மாறும். நம்ம குழந்தைங்க, நம்ம பிள்ளைங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். எல்லா பசங்களுக்குமே நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டை சொல்லணும். அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் பூஸ்டப் பண்ணி அவங்க வேறு லெவலில் அவங்க லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் நான் உங்களுக்கு இந்த ஒவ்வொரு வீடியோவும், இந்த வீடியோ மட்டும் இல்லை, ஒவ்வொரு வீடியோவும் என் பிள்ளைங்களுக்காக நல்லா இருக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் போஸ்ட் பண்ணேன். ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே இங்கிலீஷில் சூப்பராக பேசணும், வேறு லெவலில் வரணும். லைஃப்பில் டு பி ரிமார்க் வித் மேக்ஸிமம் கான்ஃபிடென்ட் லெவல். உங்களோட கான்ஃபிடென்ட் லெவலை பார்த்து இந்த உலகமே வியக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பூஸ்டப்பான ஒரு நியூஸோட, ஒரு தகவலோட இந்த ஒரு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக அருண் எனக்கு இதில் டவுட் இருக்குது, நீங்கள் இதை சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா போதும், நான் கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ண முடியுமோ போஸ்ட் பண்ணுறேன். டு பி கனெக்டட், ஸ்டே கனெக்டட் அண்ட் பி பாசிட்டிவ் ஆல்வேஸ். See you guys, take care and signing off.